Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இயேசுவே சோதிக்கப்பட்டார், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்னு சொன்னோம். அதை ஏற்றுக்கொள்ள நிறைய பேர் மறுக்கிறாங்க. ஏன்னா சோதிக்கப்பட்டார்னு சொன்னால் அப்போ அவர் கெட்டவர் ஆயிடுவார். ஏன்னா இவங்களுக்கு என்ன எண்ணம், என்ன தவறான உபதேசத்தில் இருக்கிறாங்க இவங்க. சோதனை வந்துருச்சுன்னு ஒருத்தன் சொன்னாலே அவனை நீ கட்டவன்னு சொல்கிறாளுங்க இவங்க. அந்த மாதிரி ஒரு தவறான உபதேசத்தில் பூந்துட்டாங்க, சிக்கிட்டாங்க. ஓ, அந்த எண்ணம் வந்துச்சு அவனுக்கு, அப்போ நீ ஒரு அசுத்தன், நீ ரொம்ப மோசமானவன், அப்படிப்பட்ட இதில் வந்துட்டாங்க இல்லையா. அப்போ இயேசு சோதிக்கப்பட்டார்னா அப்போ அவர் அசுத்தன் ஆயிடுறாரு. அதனால தான் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. என்னையா அப்படி சொல்றீங்க, அவர் சோதிக்கப்பட்டாரா? சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. சோதிக்கப்படுறதுனால ஒருத்தன் பாவி ஆயிடுறது இல்லை, சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய். போவோம், எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்ப இயேசுவே சோதிக்கப்பட்டார்ன்றத ஒரு உதாரணம் காமிக்கிறேன் பாருங்க. 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அதாவது பூமியில வாழ்ந்த நாட்கள்ல, தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். பல தவறான கருத்துகள் இதிலிருந்து வந்திருக்குது. முக்கியமாக அந்த 8ஆம் வசனத்திலேருந்து, 8ஆம் வசனத்தை தனியாக எடுத்துருவாங்க பாருங்க, பிரித்து எடுத்துருவாங்க நம்ம ஆளுங்க. அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகள்னால, ரொம்ப பிடிச்சமான கோல்டன் வேர்ட்ஸ் நிறைய பேர் இருக்குது எங்கள் சர்க்கிளில், எங்கள் வட்டாரத்தில். குமாரனாக இருந்தும் அவர் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். இவங்க படுற பாடுகள்லாம் நியாயம் கற்பிக்கிறதுக்கு இது வசனம் தேடி நின்றாங்க பாருங்க. ஏன் தரித்திரத்தில் கிடக்கிறோம், சோறு கஞ்சி இல்லாமல் கிடக்கிறோம், பட்ட பாடுகள்னால தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கிறோம். கத்தர் இதை கொடுத்துருக்கிறார் எனக்கு, ஏன்னா எனக்கு கீழ்ப்படிதல் வரணும், அதுக்காக தான் கத்தர் எனக்கு தரித்திரத்தை கொடுத்துருக்கிறார். அப்படி ஒரு போதனை. இன்னொன்று சொல்லுவாங்க நோய்ப்பாடு, நோய் வந்தால் கத்தர் ஒன்று கொடுத்துருக்கிறார், அது ஒரு உபதேசம். நோய் என்னன்னு வளர்க்கு, நோய் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. நோய் ஒன்றும் நீங்கள் போய் பிடிச்சிட்டு வர வேண்டியது இல்லைங்க, அது உங்களை பிடிச்சிக்குது. சும்மா இருந்தாலே எங்கேயா தண்ணி இன்னி குடித்தாலே நோய் பரவி கிடக்குது பாருங்க. இது எப்படி விளக்கணுன்றது தெரியல. எப்படி வந்தது, இது எப்படி பரவுது, இதை எப்படி எதுக்குறது, அதை ஒன்றும் சொல்றது கிடையாது. நோய் வந்தோன்னு என்ன சொல்ற, கர்த்தர் உனக்கு இதை கொடுத்துருக்கிறார், ஏன்னா பட்ட பாடுகள்னாலே நீ கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். இப்படி சொன்னா என்ன ஆகுறது? அப்ப பாருங்க, இந்த நோய்ப்பாடு, தரித்திரப்பாடு, எல்லா பாடையும் சொல்லி பட்ட பாடுகள்னால தான் கீழ்ப்படிதலை கற்றுறோம், அதுக்காக தான் கர்த்தர் பாட கொடுத்தாருன்னு இப்படி ஒரு நியாயம் கற்பிக்கிற வேலை இருக்காங்க. அந்த பாடை பற்றியெல்லாம் இங்கே சொல்லவே கிடையாது. நல்லா பாருங்க. மாம்சத்தில் இருந்த நாட்களில் 7ஆம் வசனம், தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, இது அவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிக்கிறது. எந்த சம்பவம்? கெத்செமனே தோட்டத்திலே உரத்த சத்தத்தோடு வேண்டுதலோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணார் பாருங்க. அதை சொல்லி இருக்குது. அப்ப என்ன பாட அனுபவிச்சார், என்ன பாட அனுபவிச்சார்? அங்க என்ன பாட அனுபவிச்சாரு? அங்க தேவனுடைய சித்தம்னு ஒன்று இருக்குது. என்ன சித்தம்? இவருக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார், இங்க மறிக்கும்படியாக சிலுவையில மறித்து ரத்தம் சிந்தி மீட்பை ஏற்படுத்தும்படியாக கொடுத்திருக்கிறாரு. வரும்போதே சொல்லிட்டு தான் வர்றாரு, எனக்கு ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினு சொல்லிட்டு தான் வந்தாரு. எபிரேயர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இயேசுக்கே தெரியுது, அதுக்காக தான் நமக்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிலுவையில மறிக்கிறதுக்காக தான். ஆனால் மறிக்கிற நேரம் வரும்போது எலியாவும் மோசேயும் இவர்கிட்ட பேசுறாங்க மறுரூப மலையில. இதுக்காக அவர் ஆயத்தப்படுத்துறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. உலகத்தின் பாவத்தை அவர் சுமக்க போறாரு, சாபமாக போகிறாரு, சபிக்கப்பட்டவர் அங்க தொங்க போகிறாரு, அவமான நிந்தை எல்லாத்தையும் சுமக்க போகிறாரு, இப்படியாக போறாருன்னு சொன்ன உடனே அவருக்கு மாம்சத்துல ஒரு இது உண்டாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? எப்படியாவது இதை அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே, இது இல்லைன்னா வேற ஏதாவது வழி இல்லையோ, உமால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, வேற ஏதாவது வழி இருந்தால் அந்த வழியில் இதை நிறைவேற்றலாமே. அப்போ கடவுளுடைய சித்தம்னு ஒன்று இருக்குது,
இவருடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது. ஒரு பக்கம் இவருடைய சரீரம், இவருடைய மாம்சம் சொல்லுது வேணாம், அந்த பாடு வேணாம். ஏன் அந்த பாடை நீ சகிக்கிற? இது ரொம்ப கஷ்டமான பாடு, இது ரொம்ப சாபமாகிறதுன்னா லேசான காரியமா? உலகத்தின் பாவத்தை சுமக்கிறதுன்னு லேசான காரியமா? இதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு, நீ என்ன பாவம் செஞ்சியா அப்படின்னு ஒரு பக்கம் மாம்சம் என்ன சொல்லுது, வேண்டான்னுது. இன்னொரு பக்கம் ஆவி சொல்லுகிறது வேணும்னு சொல்லுது. அதனால தான் அதை பற்றி சொல்லும்போது கெத்செமனே தோட்ட சம்பவத்தை வாசிக்கும் போது சொன்னீங்க, அங்கே தான் சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதா இருக்கிறது, மாம்சமும் பலவீனம் உள்ளதா இருக்கு. அப்ப ஆவி சொல்லுது, ஆமா கர்த்தருக்காக நான் வந்தேன், மீட்பை ஏற்படுத்துறதுக்காக தான் வந்தேன், ரட்சகரா வந்தேன், நான் மரிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா மாம்சம் என்ன சொல்லுது, வேணாம் மரிக்காத, மரிச்சினா ரொம்ப பாடு, சொல்லனா வேதனை, இது தேவையா உனக்கு, வேற வழியில பார்ப்போம் அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கும் உள்ள போராட்டம், தேவனுடைய சித்தத்துக்கும் இவருடைய விருப்பத்துக்கும் உள்ள போராட்டம், ரெண்டுத்துக்கு நடுவில் நெருக்கப்படுகிறார். அப்ப பாருங்க, இயேசு சோதிக்கப்படுறாரு. என்ன விதத்தில் சோதிக்கப்படுறாரு? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் வேற எதையாவது ஒன்று செய்யறதுக்காக ஒரு சோதனை ஏற்படுது அவருக்கு. தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியும், அதை நிறைவேற்றாம பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு சோதனை ஏற்பட்டுச்சா இல்லையா? அவருடைய மைண்டை கிராஸ் பண்ணிச்சா இல்லையா? உமக்கு கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க பிடிச்ச. அப்ப வந்துதா இல்லையா? தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான எண்ணம் வந்துதா இல்லையா? எல்லாம் அமைதியில் இருக்கிறீங்க, சரி திருப்புங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம். எண்ணம் வந்துதா இல்லையா? ஆனா அந்த எண்ணத்தின்படி செய்யல அவர். சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர் இல்லையா அவரு? அந்த எண்ணத்தின்படி செய்யல. ஆனா எண்ணம் வந்துதா இல்லையா? ஹலோ, எண்ணமும் வந்தது, வாயை திறந்து சொல்றாரு வேற. லூக்கா 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, சீஷர்களுக்கு சொல்றார், 3 பேரை கூட்டு போறாரு பாருங்க. கூட்டு போயிட்டு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, அதான் எபிரேயர்ல சொல்லி இருக்குது இல்லையா, எப்படி ஜெபம் பண்ணார்னு, உரத்த சத்தத்தோட கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணார். வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிலாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, அவர்கள் துக்கத்தினால தூக்கம் போய் உங்களுக்கு, அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். நல்லா கவனிங்க, கொஞ்சம் பார்ப்போம் இதை. இந்த சோதனையை பார்த்தா விளங்கிடும் என்னன்னு, சோதனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இவர் சோதனையை இது பண்ணார், எப்படி ஜெயித்தார், எப்படி சோதனை வந்தது, என்ன பண்ணார், எப்படி ஜெயித்தார், சோதனைக்கு உட்படாமல் எப்படி தப்பிச்சு வெளியே வந்தார்ன்றது இங்கே கிளீனாக விளங்குது நமக்கு. அவர் சொல்கிறாரு சீஷர்கள்ட்ட 40ஆம் வசனத்தில், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கே ஜெபம் பண்ணுங்கள். சோதனை வராதுன்னு சொல்ல அவங்களுக்கு. ஹலோ, ஏசு பாருங்க நாடகம் ஆடல, நிறைய கிறிஸ்தவங்க ஆடுற நாடகம் மாதிரி. எனக்கு 25 வருஷமா எந்த சோதனையும் கிடையாது. ஏசு சொல்லியிருந்தா, எனக்கு எந்த சோதனையும் வந்தது இல்லைப்பா, நமக்கு இந்த பாவ சோதனை எல்லாம் பக்கத்தில் கூட நெருங்கினதே கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஆனால் அப்படி சொல்லலை, உண்மையை சொல்றாரு அவர். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். அப்ப சோதனை வராது பயப்படாதீங்கன்னு சொல்லலை, சோதனை வரும், ஆனால் சோதனைக்கு உட்படாதபடிக்கு pray that he do not enter into temptation. என்டர் என்ன பாருங்க, இப்போ கதவு இருக்குது, இந்த கதவு வெளியில் யாரோ நின்று என்னை கூப்பிடுறாங்க, நான் அங்கே போகிறது தவறு என்று கர்த்தருக்கு விரோதமானதுன்னு எனக்கு தெரியும் போகிறது தவறுன்னு, போகக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பக்கம் சொல்லுது, என்னுடைய ஆவி சொல்லுது போகாத, அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், அதில் ஈடுபடக்கூடாது. அங்கேருந்து அழைப்பு வருது, ஆனால் நான் போக விருப்பம் இல்லை எனக்கு. ஆனால் என்னுடைய இன்னொரு பகுதி என்ன சொல்லுது, பரவாயில்ல போ, இது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஜெபம் பண்ணு, ஏன்னா சோதனைக்கு உட்பற்றக்கூடாது, நீங்க இருந்து அங்கே போயிடக்கூடாது, செய்யக்கூடாத காரியங்களை நீ செய்திட கூடாது, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள்ன்றாரு. இவருக்கு மட்டும் சோதனை இல்லை, இவனுக்கும் சோதனை. இவனுக்கு என்ன சோதனை, இயேசுவை மறுதலித்து, இயேசுவை ரிஜெக்ட் பண்ணிட்டு, இயேசுவை நம்பாம, இயேசுவை விட்டு தூரமாய் போகக்கூடிய ஒரு சோதனை. அவரை பிடித்து கொண்டு போகும்போது, அவரை சிலுவையில் அறையும் போடும்போது எல்லாம் ஓடி போறாங்க பாருங்க, சோதனையில் தோத்து போயிட்டாங்கல்ல, எல்லாம் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க, அவரை யாருன்னு தெரியாது அப்படின்ட்டான் ஆளு.
அவன் யாருன்னே தெரியாது. அதான் சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜாக்கிரதையாரு. சோதனை உனக்கும் வருது. எனக்கு நேரிட போகிற சம்பவங்கள் மூலமாக உனக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட போகுது, உனக்கு ஒரு சோதனை வரப்போகுது. நீ நம்பின விசுவாச காரியங்கள் எல்லாம் மறுதளிக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி ஏற்பட போகிறது, ஒரு சோதனை வரப்போகுது. அதில் தப்பிக்கும்படியாக, அந்த சோதனைக்கு உட்படாது இருக்கும்படியாக ஜெபம் பண்ணுன்றார். இருக்கீங்களா? அப்போ சோதனையே வராதுன்றது தப்பு. சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் விழித்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். சோதனை வரும், ஆனால் சோதனைக்கு உட்படக்கூடாது. சோதனை வர்றதுனால நம்ம கெட்டவங்களா இல்லை, சோதனை எல்லாருக்கும் வரத்தான் செய்கிறது. ஆனால் சோதனைக்கு உட்படக்கூடாது. இந்த ஜெபம் இதெல்லாம் அதுக்காக உதவுகிற ஒரு காரியம். தேவனோடு கூட ஐக்கியம் அதுக்கு நமக்கு உதவுகிற காரியம், சோதனை உண்டாகிற நேரத்தில். அப்போ இயேசுவுக்கு என்ன சோதனை இது? என்ன விதமான சோதனை இயேசுவுக்கு? சீசர்களுக்கு என்ன சோதனைன்னு சொன்னேன், அவனை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இவர் போய் கல்லறி தூரத்தில் அப்புறம் போய் முழங்கால் படிட்டு அவர் ஜெபம் பண்ணுறாரு. அவருக்கு என்ன சோதனை? அவருக்கு என்ன சோதனைன்னா, பிதாவின் சித்தம் இவர் மரிப்பது, சிலுவையில் மரிப்பது. ஆனால் இவருக்கு ஒரு பக்கம் மரிக்காமல் வேறு வழியில் இதை சால்வ் பண்ணால் நல்லா இருக்குமே, நம்மளுக்கு பிரச்சனை மிச்சம், நம்மளுக்கு துன்பம் மிச்சம், கஷ்டம் மிச்சம், ஈஸியான ரூட்டில் இல்லையா போவோமே அப்படிங்கிற ஒரு சோதனை. தேவனுடைய சித்தத்துக்கும் இவருடைய சித்தத்துக்கும் இடையே இருக்கிற நெருக்கடி. எந்த அளவுக்கு அது சோதனை? வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்துகிற அளவுக்கு ஒரு சோதனை. ஜெபம் பண்றாரு, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். கொஞ்சம் கெத்செமனே தோட்டத்தை எண்ணி பாருங்க, அங்கே ஜெபம் பண்றாரு. ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அவருக்கு. வேணாம், இது வேணாம், எப்படியா தவிர்த்தரலாம், இதை சாகாமல் தப்பிச்சா போதும், இதுலேருந்து இதில் போய் மாட்டிக்கிட்டே அவஸ்தைப்படுவானே, வேற வழி இருக்காதா? கடவுளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, கடவுள் வேற ஏதாவது வழி உண்டு பண்ணக்கூடாதா? நம்ம ஏன் அதில் சாகணும்னு ஒரு பக்கம் சொல்லுது. ஒரு பக்கம் சொல்லுது, இல்லை கடவுள் அதுக்காக தான் உன்னை அனுப்பிச்சார், அதுக்காக தான் நீ வந்த, அதை நிறைவேற்று அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்லுது. அவர் சொல்றார், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், இந்த வேதனையின் பாத்திரம் அல்லது இந்த சஃபரிங், இந்த பாடுகளின் பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை, அப்போ இது ஒரு சாதாரண ஒரு இவெண்ட் இல்லை, சாதாரண ஒரு காரியம் இல்லை, ஒரு நெருக்கடி, சாதாரண ஒரு ஜெபம் இல்லை, ஏதோ உம்முடைய சித்தம் நடக்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் இல்லை, ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை. கொஞ்சம் ஏமாந்தா மாம்சம் இழுத்துரும் ஒரு பக்கம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடி மாம்சம் என்ன பண்ணிடும்? இழுத்து இழுப்புண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த நேரத்தில். நெருக்கடி, அந்த நெருக்கடியில் தூதன் வானத்திலிருந்து தோன்றியவரை பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய நெருக்கடி அது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு வீக்னஸ் அங்க உண்டாயிடுச்சு. இது இல்லாம பண்ணிடலாமோ, இந்த வேதனை இல்லாம நம்ம தப்பிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிடுச்சு. பலப்படுத்த ஆள் தேவைப்பட்டது. ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்படின்னா என்ன ஆகுறது? அவர் அங்க வீக் ஆகுறாரு. ஆடிய முழங்கெல்லாம் ஆடிடுச்சு. ஐயோ போதும் ஆண்டவரே, இவ்வளவு நாள் உங்களுடைய சித்தத்தை செஞ்சுட்டேன், எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டேன், இது ஒன்றில் ஆளை விடும், நம்மளை இந்த ஒன்றில் கொண்டு போய் என்னை சேர்த்துறாதியும், அங்கே நான் தொங்க விரும்பல அப்படின்ற ஒரு இதை உண்டாயிடுச்சு பாருங்க. அந்த நேரத்தில் தேவதூதன் அவரை பலப்படுத்துகிறான். இருக்கீங்களா? நான் சொல்றேன், அவருக்கு தேவதூதன் தான் பலப்படுத்தினான். நமக்கு பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மை பலப்படுத்துகிறார். என்ன அருமையான ஒரு காரியம் பாருங்க. நம்ம பலப்படுத்துறது தேவதூதன் இல்லைங்க, அவரே. நம்மை குறித்து, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடியவர் அவர். நம்முடைய பலவீனத்தின் நேரத்தில் நம்மை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். அவரே பலப்படுத்துற, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெல்ப்புங்க. தேவதூதன் இல்லை, அவரே நமக்கு ஹெல்ப் பண்ணுகிறார். இருக்கீங்களா? அப்ப பாருங்க, நெருக்கடி எந்த அளவுக்கு நெருக்கடி. தேவதூதன் பலப்படுத்துகிற அளவுக்கு ஒரு வீக்னஸ் உண்டாயிடுச்சாங்க. அவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடி, தேவதூதனுடைய உதவி தேவைப்படுது. அப்புறம் பாருங்க, மிகவும் வியாகுலப்பட்டு 44ஆம் வசனம், அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அப்ப அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமா இருக்குன்றீங்க? வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுந்ததுன்னா அப்படியே கசக்கி புளியுது அந்த சூழ்நிலை. அவரை யாராவது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்துருக்கிறீங்களா? மண்டையை போட்டு உடச்சிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, கசக்கி புளியுது அந்த சூழ்நிலை. இதுவா அதுவா, செய்யலாமா வேணாமா, விட்டுடலாமா செய்யலாமா, கடவுளுடைய சித்தமா இல்லை என்னுடைய சித்தமா,
இதை நிறைவேற்றலாமா வேணாமா அப்படின்ற அந்த போராட்டம், அந்த மன போராட்டம்ன்றது அவ்வளோ பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. கசக்கி புளியறதுனால அவருடைய வேர்வை ஜெபம் பண்ணும்போது அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறார், வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணுகிறார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அப்போ தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்துறது எனக்கு விளங்குது. ஏன்னா அவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு நேரம், பிழிஞ்சு எடுக்குது. அந்த அந்த நெருக்கடி வந்து அவரை பிழிந்து எடுக்கிறது. அந்த நேரம் பார்த்து இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா இவங்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் ஒன்றுமே புரியல. பாருங்கள், சீஷரில் பாரு தான் இன்றைக்கி நிறைய ஜனங்களும் இருக்கிறாங்க. அவளுக்கு இந்த ஆவிக்குரிய காரியம் புரியுறது இல்லை. பாருங்கள், எப்படி சோதனைகள் எப்படி வந்து வாழ்க்கையை கெடுக்க வருகிறது. நாம் எப்படி விழிப்பாக இருக்க வேண்டும், ஜபத்தோடு இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த காரியங்களில் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியே பிசாசு உபயோகப்படுத்துகிறான், இப்படி ஒரு மனப்போராட்டத்தை ஏற்படுத்துகிறான்ங்கிறது அது எவ்வளோ சீரியஸு. எப்படியாவது நம்மளை பாவத்தில் தள்ளுவதற்கு இதெல்லாம் இந்த சூழ்நிலையெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்கிற சீரியஸ்னஸை உணராதனால தான் அநேகம் பேர் என்ன பண்ணுறாங்க, என்னமோ பிரதர் எனக்கு என்னன்னு தெரியல பிரதர், திடீர்னு அப்படி ஆயிடுச்சு பிரதர், ஏதோ பேயோ பிசாசோ என்னமோ வச்சுட்டாங்க, செய்வேன்னு நினைக்கிறேன், என்னத்தையும் அவனு சொல்லிட்டு கிடப்பாங்க. ஆனால் ஒன்றும் கிடையாது, எல்லாம் இவங்க தான் தப்பு தான். இவங்க தூங்குனது தான் தப்பு. ஹலோ, இவங்க ஜபத்தோடு இருக்காது தான் தப்பு, இவங்க விழித்திருக்காது தான் தப்பு, இவங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜபத்தோடு இல்லாது தான் தப்பு. அங்கே இருக்கிறீங்களா? அப்போ பாருங்க, இந்த 3 பேரை எதுக்கு கூப்பிட்டு போனார் அவர்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. காட்டில் பயமாக இருக்குன்னா கூப்பிட்டு போனார் கிடையாது. இந்த 3 பேரை எதுக்கு கூப்பிட்டு போனார் அவர்? அங்கே ஜெபம் பண்ணுறதுக்கு. எதுக்கு கூப்பிட்டு போனார்னு நான் சொல்கிறேன், ஒரு ப்ரேயர் சப்போர்ட்டாக இருப்பான்லன்னு தான் கூப்பிட்டு போனார். நான் ஜெபம் பண்ண போகிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை, கசக்கி புளியுது என்ன மனசை, போராட்டமாக இருக்குது. நான் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுறேன், இந்த 3 பேர் நின்று பேக்கப்பாக கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களே நமக்காக, நம்ம கொஞ்சம் பேக்கப் மாதிரி இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போகிறாரு. எங்கே பேக்கப் இது? இது பேக்கப் பண்ணி தூங்கிட்டு இருக்கிற கூட்டமாக இருக்குது. பேக்கப் ஆகி தூக்கத்தில் போயிட்டாங்க இவங்க. துக்கத்து நிமித்தம் நித்திரை கொண்டு இருக்குது. ரொம்ப வேதனையாக, அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்திருக்குது, அதனால தூக்கம். பாருங்க, நமக்கு நெருக்கடி ஏற்படுற நேரத்தில் நமக்கு உதவக்கூடிய ஆளுகளோட சேர்றது ரொம்ப முக்கியம். பாருங்க, நிறைய பேர் ஏன்டா இது தோல்வி மேலே தோல்வி இருக்குன்னா ஆளை மாற்றி பாருங்க. யாரோட சுற்றுறீங்க, யாரோட இருக்கிறீங்க, அதை முதல்ல மாற்றி பாருங்க. அதை மாற்றி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் எல்லாம். சரி, 1 கொரிந்தியர் பாருங்க. சோதனையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்டியூர் பண்ணணும், அதில் நிற்கணும், நின்று பிடிக்கணும். நிறைய பேருக்கு அது விளங்குறது இல்லை. பாருங்கள், சிலர் வந்து 6 மாதம் நின்று தாக்கி பிடிச்சிடுறாங்க, 7ஆவது மாதம் போய் அதே சோதனையில் விழுவான். ஏன்னா எனக்கு என்ன விளங்குறது இல்லை. தினந்தோறும் அதை எடுத்து நிற்கணும், தினந்தோறும் அதுக்கு தேவன் நம்ம பலப்படுத்த வேண்டும், தினந்தோறும் நமக்கு இந்த உதவியாளர் தேவை, தினந்தோறும் நம்ம எதிர்த்து நிற்கணும். நேற்று எதிர்த்து நின்று சக்ஸஸ் ஆகிட்டதுனால நாளைக்கும் சக்ஸஸ் ஆகிடும்ன்ற அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இது ஏன் வாசிக்கிறேன்னா, சிலர் சொல்கிறாங்க, சரி பிரதர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக, ஏன்னா என் சோதனை வந்து ரொம்ப உலகத்திலே இல்லாத சோதனை. அது ஒரு பொய். உங்களுக்கு ஒன்றும் உலகத்திலே இல்லாத சோதனை ஒன்றும் வந்துடல. உங்களுக்கு ஒன்றும் 1 in a million சோதனை ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட சோதனைலாம் கிடையாது. மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும். சிலர் இதை வாசிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, சோதனையும் கொடுக்குறாரு, தப்பிக்கிறதுக்கு வழியும் தராரு. கிடையாது, விளையாட்டை விளையாடுறாரு அவர். கிடையாதுங்க. சோதிக்கப்படும் போது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி அவர் தர. அவருக்கு வேலை இல்லையா, அவங்கள சோதிக்கிறது தானே வேலை. அதுவும் பாவத்தை கொண்டு உங்களை சோதிக்கிறதா அவர் வேலை. அதெல்லாம் பண்ணுறது கிடையாதுன்னு வேறு வசனங்கள்லாம் இருக்குது, எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ எனக்கு பாவத்தை கொண்டெல்லாம் தேவன் வந்து யாரையும் சோதிக்கிறது கிடையாது. கத்தர் ஏன் பிரதர் என்ன சோதிச்சார்? அப்படி கத்தர் ஒன்றும் சோதிக்கல. நீங்கள் சேர்ந்துட்டு இருக்கீங்க பாருங்கள், அந்த ஆள் தான் சோதனைக்குள்ளே உங்களை இது பண்ணுறான். அந்த சேர்க்கை, அந்த பழக்க வழக்கங்கள், அந்த கம்பெனி, இதனால தான் சோதிக்கப்படுறோம். உள்ள ஆசை ஏற்கனவே இருக்குது, இதெல்லாம் வந்து சேர்ந்து வேலை செய்யுது. அப்போ பாருங்கள், திருப்பம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில்
வீற்றிருக்கிறார். இயேசு எப்படி கடைசியில் தேவனுடைய சித்தத்தை செய்தார்? கெத்செமனேல அவ்வளோ பாடுபட்டார் இல்லையா? சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். எப்படி சித்தத்தை செய்தார்? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. நல்ல கவனிங்க, எப்படி நாம தேவனுடைய சித்தத்தை செய்யறது, எப்படி சோதனை மேற்கொள்றது, எப்படி சோதிக்கப்படும் போது சோதிக்கப்படுற காரியத்தில் போய் விழாம தேவன் சொல்ற காரியத்தை செய்யறது, எப்படி வெற்றி பெறுறது. இயேசுதான் எக்ஸாம்பிள் நமக்கு. 1ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்னு சொல்லி இருக்குது இல்லையா? 1ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. விசுவாசிகளை பற்றி எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. பாவம் எங்க இருக்குது? ஒருத்தர் சொல்றாரு, என் பக்கத்திலே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது கிடையாது, சுத்திக்கிட்டே இருக்குது. நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட, இந்த ஓட்டத்தை பொறுமையா ஓடுங்க. பாவம்லாம் நெருக்கி நிற்குது, அதெல்லாம் தள்ளி விட்டு ஓடுங்கள், பொறுமையோடு ஓட கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இது உடனே விளங்காது, நான் சொல்றேன் பாருங்க எப்படின்னு. எப்படி அவர் ஜெயித்தார்? எப்படி தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யாம, இவருடைய சொந்த சித்தத்தை செய்யாம தேவனுடைய சித்தமாகிய சிலுவையை சகிச்சார் அவர்? எப்படி ஜெயித்தார் அந்த சோதனையிலிருந்து? தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்ன பண்ணாராம்? சோதனையின் நேரத்தில் தமக்கு முன்னால இருக்கிற சந்தோஷத்தை நோக்கி பார்க்கிறார். ஹலோ, இதை செஞ்சேன்னா இதனுடைய ரிசல்ட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசித்து பார்க்கிறார். இது 3 நாள் கஷ்டம், ஆனால் நித்தியமாக வாழ்வு. அவருக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் வாழ்வு. அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்படும். வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழானோர் மத்தியிலும் அவர் உயர்ந்தவராய் இருப்பார். அது மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்தி அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதெல்லாம் இருக்குது. ரிசல்ட்டை எண்ணி பார்க்கிறார். கவனிங்க, பிசாசானம் என்ன சொல்றான்? பாவம் செஞ்சேன்னா அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப த்ரில்லா இருக்கும். அது பண்ணிருக்கியாடா? இது பசங்க பேசுறத பாருங்க, இந்த வாலிப பசங்க. இங்கே போயிருக்கியா, அது பண்ணிருக்கியா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அதில் ரொம்ப த்ரில் இருக்குது, இதில் ரொம்ப த்ரில். அது மாதிரி அனுபவம் கிடையவே கிடையாது, இதெல்லாம் நீ அனுபவிச்சு கூட பார்த்தது இல்லையா அப்படின்னு இதில் என்னமோ பெரிய த்ரில் இருக்க மாதிரி பேசுவாங்க பாருங்க. அவன் என்ன சொல்றான்? இங்கே தான் சந்தோஷம் இருக்குது. சந்தோஷம் இருக்குதா? இருக்குது. பாவத்தில் சந்தோஷம் இருக்குதா? இருக்குது. ஆனால் பாவ சந்தோஷம் பைபிளில் சொல்லி இருக்கு பாருங்க, சரியா வாசிங்க. அனித்தியமான பாவ சந்தோஷம் தான் சொல்லி இருக்குது. டெம்பரரி சந்தோஷம் தான் அது. அது கொஞ்ச நேரம் தான், சில நிமிஷங்கள், சில மணி நேரங்கள், சில நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சந்தோஷமா ஒழிய நிரந்தரமா இருக்கக்கூடிய சந்தோஷம் கிடையாது. பாவத்தை செய்யும் போது நிரந்தரமா பிரச்சனை தான், நிரந்தரமா சாவு தான். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் சாவை உண்டு பண்ணுகிறது. நிறைய குடும்பத்திலே சாவு உண்டாயிடுறது. அதாவது சாவுனா ஆள் விழுந்து சாகிறது இல்லைங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, பிரிந்து விட்டார்கள், விவாகரத்து பெற்று விட்டார்கள், பிள்ளைகள்லாம் செதறடிக்கப்பட்டு போய்விட்டார்கள், பொருளாதாரம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு, வேலை போச்சு, பிஸ்னஸ் போச்சு, அது போச்சு, இது போச்சு, எல்லாம் போச்சு. எது? பாவத்தினாலே அங்கே மரணம் வந்து அந்த குடும்பத்தில் வந்து கெடுத்து சீரழித்து வாழ்க்கையை நாசமாக்கி விட்டது. தனிப்பட்ட விதத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒன்றும் இல்லை. இது தேவையா? ஹலோ, இது யாருக்கா தேவையா? இப்படிப்பட்ட ஒரு பலன். பாவத்தின் சம்பளம் மரணம். ரிசல்ட்டை எண்ணி பாருங்க. இன்னைக்கு இதை செய்தால், இந்த பாவத்தை செஞ்சால் நாளைக்கு ரிசல்ட் என்ன இருக்கும்? ரிசல்ட் நான் சொல்றேன், எல்லாம் கெட்டு போகும், எல்லாம் சீரழிந்து போகும், எதிர்காலம் ஒன்றும் இல்லாமல் போகும். ஒரு தப்பு வாழ்க்கையில் ஒரு இதை செய்யும் போது அதுக்குரிய பலாபலன்கள் பயங்கரமானதாக இருக்கிறது. தவறை செய்யும் போது ரிசல்ட்டை எண்ணி பார்க்காதனால தான் நம்ம செய்கிறோம். இயேசு கஷ்டமான ஒரு காரியம், தேவனுடைய சித்தம் சிலுவையில் மரிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் ரிசல்ட்டை எண்ணி பார்க்குறாரு. ரிசல்ட் என்ன? 3 நாளைக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் உயர்வு தான். என்றைக்குமே உயர்வு, வாழ்வு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வாழ்வு. அதனால் 3 நாள் துன்பத்தை சகிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வெற்றியை நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லி தெரிந்து கொண்டார். நான் சொல்லுகிறேன், கடவுளுக்காக வாழுகிறது வெற்றியை கொண்டு வரும். இன்னைக்கு ஒருவேளை அது கஷ்டமான காரியமாக தோன்றலாம். நான் சொல்றேன், நிரந்தரமான வெற்றி, நிரந்தரமான வாழ்வு, நிரந்தரமான சமாதானம், நிரந்தரமான மகிழ்ச்சி, நிரந்தரமான நல்ல குடும்ப வாழ்க்கை, நிரந்தரமான அற்புதமான எதிர்காலத்தை உங்களுக்கு கடவுளுக்காக தைரியமாய் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலம் உண்டாகும்.